அட்டெண்ட் பண்ணி பேசுவோம். என்னடா சொல்றேன்னு பார்க்கலாம். டேய் எஸ்ஏ ஜான் சார் சொல்லுங்க சார். டேய் உங்களுக்கு நேரங்கள்ல ஒரு நெகட்டிவ் கொடுக்குறேன், அது மட்டும் போய் பார்த்துட்டு சரியா? டேய் எந்த ஒரு ஊழலும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு வரணும் சரியா? சரி என்ன சார் மறுபடியும் நைட் டியூட்டியா? சரி பார்க்குறேன் சார். நீங்க சார் ஏதோ வழிபறி இது பண்ணேன் அவ்வளோதான். சரி ஓகே சார் பேசுறேங்க சார். என்னடா இவர் நைட் டியூட்டி பார்க்க மாட்டாரு, என்னைய மட்டும் நைட் டியூட்டி பார்க்க சொல்றாரு. ஸோ டென்ஷன். சரி நம்மளுக்கு தான் இன்னும் கலெக்ஷன் ஆகல. கண்டிப்பா எவனோ ஒரு 2 பேர் மாட்டுவான், அவன் கிட்ட போய் நம்ம அடிச்சிடலாம் எப்படியும். சரி இங்க தூரத்துல ஒரு கார் வர மாதிரி தெரியுது. இந்த கார் ரேஞ்சை பார்த்தாலே ஒரு 5000 ரூபாய் எட்டுன்னு நினைக்கிறேன். சரி நிறுத்தி பார்க்கலாம். டேய் நிறு எங்கடா போறீங்க? சார் அது வந்து இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா சார் பாட்டி போயிட்டு வரேன் சார். என்ன பார்ட்டிடா? சார் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தாச்சு, இப்போ எனக்கு சார் பாட்டி டீட்டெயில். சரி பேப்பர் எடு. சார் நான் காலையில் போச்சு சார். டேய் நியூஸ் பேப்பர் இல்லடா, கார் பேப்பர்டா. லைசென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வை. சார் இல்லை இல்லையே சார், பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். டேய் அதெல்லாம் பார்த்து விட்டுக்கலாம். இவன் ஏன்டா தூங்கிட்டு இருக்கிறான்? டேய் எந்திரா. ஏய் எவ்வளவு பாட்டில் அடிச்ச இப்படி தூங்குற? டேய் இவாடா, இன்னைக்கு நீங்க ஃபைன் கட்டி தானே போகணும். ஒரு 5000 எடுத்து வைக்கலாம், இல்லைன்னா டேய் அதெல்லாம் எனக்கு சுத்தமா என்னன்னே தெரியாது. ஒழுங்கு மதியம் 5000 எடுத்துட்டு போய், இல்லைன்னா வீட்டை வர பிரச்சனை வரும். ஓகேயா? டேய் டேய் குடா போலீஸ் கிட்டே மாறிக்கிற. கிளம்பு அவ்வளவுதான் கிளம்பு. இந்த லைன்லயே நிக்க கூடாது. கிளம்பு டக்குனு போ. அவ்வளவுதான்டா. எப்படியோ இவனுக்கிட்டே ஒரு அடி அடிச்சாச்சு. சரி 5000 தான் வந்திருக்கு. இன்னொரு நம்மளுக்கு நம்ம ரேஞ்சு ஒரு 10000 ரூபாய். ஏதோ ரேட்டு இன்னும் 2000 ரூபாய் பார்த்தா இந்த நாளை வந்து முடிச்சிடற மாதிரி தெரியும். சரி அங்க ஒருத்தன் வரான், பைக்ல இவ்வளவு வேகமா வரானே. டேய் நில்றா என்னடா குடிச்சிருக்கிறியா? சரி அப்ப இந்த ஊதுடா. மூஞ்சில ஊதாடா, இல்ல ஊது. என்ன தம்பி 2 பாட்டுக்கு மேல போயிரும் போல. சரி இறங்கி நில்லு. டேய் இறங்கி நில்றா. டேய் எதுடா என்னடா நிக்கிறவே விழுகிற? நீ ஸ்டேபிளா இருக்கிறியாடா? சரி இங்க வா. ஜோப்ல கேவிடா. ஜோப்ல தான் சார் போய் வைக்க பாருங்க. ஓகேங்க சார். ஓ தம்பி ஸ்டேபிளா இருக்கறாங்க. ஜோப்ல கேக்க போறா, எங்கடா கேக்குற? இந்த ஜோப்ல தானே சார். குடு நீ எல்லாம் உங்க கூட லைசென்ஸ் எல்லாம் கேட்க மாட்டே. எடுத்தோம் பணம் தான். எடு 2000 வச்சுட்டு போ. இல்லையா வீட்டு வரைக்கும் பிரச்சனை வரும். எடு அனுப்பிச்சிட்டு வந்துட்டு நைட் நேரம் கூட ஏறா ஜோப்ல கேக்குற. போயிட்டே நீ இந்த ரேடியாலே பார்க்க கூடாது. சரி ஒரு 2000 ரூபாய் அடிச்சுக்கோ. ஊதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப தான் ஓவரா போறோம்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து அடுத்த தெருக்கு போய் பார்க்கலாம், அப்புறம் நம்ம எல்லாத்தையும் முடிவு பண்ணிக்கலாம். என்னடா வேற நீ வீல பார்த்து திட்டுவாங்கடா. என்னடா நீ பிரேக் பண்ண மாட்டியாடா? என்னடா நீ தெரியாம முடிச்சிட்டடா நீ. டேய் நாளைக்கு என்ன நம்ம பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே போலீஸ் கேஸ்ல மாட்டோம், இது இன்னொரு ஆயிடும். நம்ம ஓடில தெரியாம நடந்தே வந்து ஐயோ மர சரி ஓகே, நம்ம வேலையை இன்னைக்கு முடிச்சாச்சு. எப்படியோ நம்ம இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிடலாம். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வேலையை பார்த்தாச்சு. சரி மறுபடியும் கால் வருது இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட இருந்து. பேசுவோம், என்ன சொல்றாரு, ப்ரொமோஷன் கொடுக்க போறான்னு நினைக்கிறேன். டேய் என்னடா பண்ணிட்டுக்கிற? சார் நான் என்ன சார் பண்ணேன்? என்னடா பண்ண? அவன் நல்லா பார்த்து சொன்னா நீ நல்லபடியா பார்த்து போட. அங்க ஒரு குடிகாரன் வந்து மரத்துல இறங்கிட்டான். அவனுக்கு கார்காரன் வந்து பாவம் சின்ன பையன் இருந்துச்சான். இதெல்லாம் கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கா? டேய் பாரு, உனக்கு அடுத்த சஸ்பென்ஸ் உன்னை ஃபயர் பண்ண போறேன் நானு. சார் அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். என் வேலையை நம்பிதான் சார் இருக்கு, என் பொழப்பே நம்பிதான் சார் இருக்கு. சார் சொன்னபடி கேட்க மாட்டேன், உன்னை ஃபயர் பண்றேன். சார் வச்சுட்டாரே. ஸோ இப்போ நான் என்ன பண்றது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் வேலையும் போயிடுச்சு, என் தொழில் என்ன நீதியாகவும் இருக்க முடியல. நம்ம வேற சரி இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறோம். நம்ம பண்ணது பெரிய தப்பு. நம்ம
நம்ம இனிமேலாச்சு நம்ம நீதியை பின்பற்றுவோம் என்று நான் வந்து எப்படியாச்சும் நான் அதை கடைபிடிப்பேன் என்று